Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். இதோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு நம்ம அடுத்த லெவல்ல வந்து போயிட்டு இருக்கோம். சோ நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கோம். பட் அந்த டீமன் கிங் அழிக்கிறதுக்கு இந்த லெவல் பத்தாது. கண்டிப்பா நான் இன்னும் நிறைய மிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிமா. ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இனிமேல் வந்து அவனால இ ரேங்க் சி ரேங்க் அந்த மாதிரி மிஷன்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவன் லெவல் அந்த மாதிரி இருக்குது. சோ ஒரு இ ரேங்க் கண்ட்ரால வந்துட்டு பெரிய லெவல்ல வந்து போக முடியாது மிஷன்ஸ்க்குலாம். சோ அதனால இம்ப்ரூவ் ஆக முடியாது அப்படிங்கிட்டு நான் கண்டிப்பா வந்து என்னோட உண்மையான லெவலை நான் அந்த இடத்துல வந்து சோதிச்சே ஆகணும். நான் என்னோட உண்மையான ரேங்க் இந்த இடத்துல வெளிப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீஅசஸ்மெண்ட் பண்றதுக்காக இடத்துக்கு நான் கண்டிப்பா போயே ஆவேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அந்த ரீஅசஸ்மெண்ட் நடத்துற இடத்துக்கும் போறான். ஸோ அங்க போன உடனே ஒருத்தன் நோட்டீஸ் பண்ணிடுறான் நம்ம சஞ்சினோவை. அவன் அதே மாதிரி வந்துட்டு நம்ம பேக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவருமே நான் கீழே கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதாச்சும் அதே சமயத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்த உட்காந்து கதறிட்டு இருப்பான். கண்டிப்பா இந்த இடத்துல தான் வந்துட்டு அவர் ஹண்டர் ஆனா மட்டும்தான் என்னோட ஓடி போன ஒய்ஃப் வந்துட்டு திருப்பி வருவாங்க. ஸோ அப்படின்னா தான் எனக்கு பணம் எல்லாம் திருப்பி வரும். என்னோட பணம் வந்தால் தான் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பானா. ஸோ அப்போ ஒரு மேனேஜர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் ஒரு டி ரேங்க் ஹண்டர் ஆயிட்டா போட்டு போதும், உங்க வாழ்க்கை செட்டில் தான். நீங்க இ ரேங்க் ஹண்டர் ஆகாத வரைக்கும் சரி உங்க லைஃப் வந்து மோசமா போகாது அப்படிங்க நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவையும் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு தம்பி இது மேல கை வைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அது மேல கை வைக்கிறான். வச்சு பார்த்தா எரர் காட்டுது. ஏன்னா அது எரர் காட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருப்பான். ஸோ மறுபடி வச்சு பார்த்தாலும் அதே மிஸ்டேக் தான் வருது. அதாவது எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுது. உடனே டேரக்டர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து அவருமே செக் பண்ணி பாக்குறாரு. ஸோ எரர்னு காட்டுது. ஸோ அப்போ அவர் டிக்ளேர் பண்றாரு அந்த ஆள் வந்துட்டு கண்டிப்பா ஒரு எஸ் ரேங்க் கண்ட்ரா தான் இருக்கணும். ஸோ கண்ட்ரியோட 10th எஸ் ரேங்க் கண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு சோயை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் யார் கூட பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி அந்த ஆண்டை பத்தி விசாரிச்சிங்களா, அந்த பறக்கக்கூடிய எறும்பை பத்தி விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க இப்படியாவது இந்த விஷயத்தை நம்மளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சோய் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி சோயும் போய் பார்ப்பான். அங்க போய் பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரு எஸ் ரேங்க் கண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட லைசன்ஸையும் அப்டேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்க டேரக்டர் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீ தான் அந்த சத்தத்துக்கான காரணமா அப்படின்னு சொல்லி சோய் கிட்ட வந்துகிட்டு இருப்பான். எல்லாரும் பார்த்து வியந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இருக்கான். அதே சமயத்துல ஹண்டர்ஸ் கில்டோட டைரக்டர் இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் இவன் தான் அந்த சோயா, அதாவது அந்த ஃபயர் டைப்ல வந்து பயங்கரமா வந்து செயல்படக்கூடிய சோய் இங்க வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம சோய் வந்துட்டு எங்களோட ஹண்டர்ஸ் கில்ட நீ சேர்றியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சுத்தமா கண்டுக்காம அவன் பசாட் அசால்ட்டா போயிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னே இன்னும் கூட இருக்க ஒருத்தன் வந்துட்டு இவன் கண்டிப்பா ஒரு அசாசினேஷனான ஒரு டைப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைம்ல பேக் வந்து எங்கேயோ இருந்து வருவான். அதாவது ஹண்டர்ஸ் கில்டு பக்கத்துல இருக்காது, எங்கேயோ இருக்கும். அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கான். கிட்டத்தட்ட வந்து ஒயிட் டேக்கர் கில்ட்ல ஜாயின் பண்றதுக்காக தான் நம்ம பேக் வந்து அவ்வளோ தூரம் ஓடி வந்திருப்பா. அதை பார்த்தோன்னே சோயும் வந்து கண்டுபிடிச்சிருவான் இவன் கண்டிப்பா ஒரு சாதாரணமான ஹண்டர் கிடையாது. ஏன்னா ஜின்வோ வந்துட்டு இங்க வந்திருக்கனால அவ்வளோ தூரம் வந்து பேக் ஓடி வந்திருக்கான். அப்ப கண்டிப்பா அவன் சாதாரணமான ஹண்டர் கிடையாதுங்கிற மாதிரி தான் சோய் சொல்லிட்டு இருப்பான். பேக் சொல்றது என்னன்னா ஓ இவனும் கண்டுபிடிச்சானா, அப்ப நம்ம என்ன சீரியஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேக் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஒருத்தன், அதாவது ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி சர்வலன்ஸ் டீம் வந்து உன்னை பாக்குறது உன்னை வந்து சுத்தி நிக்கிறது இதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் வந்து விசிட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். வேற எதுவும் நீ தப்பா எடுத்துக்காத. ஏன்னா நீ இப்பதான் வந்து உன்னோட முழு பவரை காட்டியிருக்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி உன்னை மீட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். யாருன்னு பார்த்தா ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவரும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். ஸோ அவர் வந்து நம்ம ஜின்வோவை பார்க்க வந்திருக்காரு. அந்த பிரசிடென்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ரீஅசஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு வேஸ்ட் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்லாம். அதனால இப்போதைக்கு நாங்கள் உங்களை எஸ் ரேங்க் ஹண்டரா டேரக்டா உங்களுக்கு லைசன்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்போதைக்கு நீங்க மட்டும் வந்து ஏதோ ஒரு கில்டுல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனையை விட்டுரும். அதுக்கு பதிலா நீங்க என்னோட ஹண்டர் அசோசியேஷன்ல வந்து பொசிஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாரு. ஏன்னா ஹண்டர் அசோசியேஷனோட பவர்ஃபுல்லான மெம்பர் அப்படின்னா அது பக்கத்துல நிக்கிற ஜின்சு தான். கிட்டத்தட்ட ஒரு ஏ ரேங்க் தான். ஏன்னா டாப் ரேங்க்ல இருக்க ஒரு மெம்பர் யாருமே ஹண்டர் அசோசியேஷன்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுவாரு. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த ஹண்டர் வேர்ல்டையும் வந்து கட்டுப்படுத்துறது வந்து அந்த 5 கில்டு மட்டும்தான், ஹண்டர் அசோசியேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் முடியல அப்படிங்கறனால வந்துட்டு இப்போதைக்கு ஜின்வோவை இங்க சேர சொல்லுவாரு. சேர்ந்தா கண்டிப்பா இவங்க கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கும். சோ இவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த பிரசிடென்ட் வந்து வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ யோசித்து பார்க்கறான் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். அதையும் தாண்டி நமக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க இவரு ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர், இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர். இந்த வயசுல இவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, எனக்கு ஈக்குவலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த பொசிஷன் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா லைஃபே சேஞ்ச் ஆயிடும். பட் இதை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹீரோ வந்து ரிஜெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டான்.
அப்ப இந்த பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் தப்பா நினைச்சிருவாரு. இவனும் பணத்துக்காக தான் ஆசைப்படுறான், மத்தவங்கள மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவன் மத்த கில்டு சேர்றதுக்காக தான் இப்போ நீ ரிஜெக்ட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. அதை ஓப்பனா சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் வந்து டஞ்சன்லாம் நிறைய போக வேண்டியது இருக்கு, நான் மான்ஸ்டர்ஸை கொல்ல தான் ஆசைப்படுறேன், ஸோ நான் வந்து டஞ்சனுக்கு சொந்தக்காரன், ஸோ அதனால என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்லுவான். I'm sorry, sir. I have to decline. It comes down to money after all. I'm certain that the dungeons are where I belong. Remarkable. I can see in his eyes he's not lying. How many years has it been since I felt this way? If I were 20, or even 10 years younger, I could fight alongside someone like him. என் தங்கச்சி வந்து தனியாக இருக்கு, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்ல, ஓகே நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பிரசிடென்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுருவாரு. நம்ம ஹீரோ கிளம்பினக்கு அப்புறம் நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, நம்ம போய் வந்து சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் நான் உங்க கூட அடிக்க மாட்டேன், எனக்கு சரக்கு அடிக்க பிடிக்காதுங்கிற மாதிரி தான் அவன் கூட நிற்கவும் சொல்லுவான். பண்ணிட்டு வாங் டாங்ஸோ தான் காட்டுறாங்க. பயபோலான செத்தெல்லாம் போகல, பட் சீரியஸாக கிடக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு பொலன்னு பொழந்து வச்சிருக்காரு நம்ம ஹண்டர் சங்கு. அண்ட் இந்த மாதிரி டேரக்டர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த மாதிரி ஒன்று அடிச்சது மேஜிக்கல் பீஸ்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வாங் டாங்ஸ் வந்து என்ன கேள்வி இதெல்லாம், என்ன இந்த அளவுக்கு வந்து ஒரு கோலத்தில் படுத்து கிடக்கிறேன், கண்டிப்பா அது ஒரு மேஜிக்கல் பீஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் கிடைச்சானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாங் டாங்ஸ் கேட்க, அதுக்கு அந்த டேரக்டர் வந்துட்டு அவனை தேடிட்டு தான் இருக்கோம், ஒன்னவே இந்த அடியை அடிச்சு போட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான மேட்டர் தான், இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஆனால் அந்த வாங் டாங்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சு பார்க்குறான். ஆக்சுவலா ஹண்டர் சங் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என் குடும்பத்து மேல கை வைக்க ட்ரை பண்ண அப்படின்னா நீ செத்தக்கு அப்புறமும் பொழைக்க முடியாது, ஏன்னா உன செத்தக்கு அப்புறம் நான் உன்னை வந்து தேடி வந்து அவனை போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு. ஸோ இதை நினைச்சு வாங் டாங்ஸ் வந்து கண்டிப்பா அந்த பயவலை போட்டு தள்ள விட மாட்டேன், அதுக்கான ஆர்டிஃபேக்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து மனசை நினைச்சிட்டு இருப்பான். ஆர்டிஃபேக்ட்னா ஒன்றும் இல்லை, ஸோ இதை வந்து சாதா கிராஃப்ட்மேனால உருவாக்க முடியாது, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அது இப்போலாம் வந்துட்டு ஆன்லைன் ஆக்ஷன்லேயே கிடைக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோவுக்கும் அது தேவைப்படுது போல இருக்கு. எல்லாமே வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஈரான் கண்ட்ரால வந்துட்டு நார்மலாக அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹீரோ வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் அஃபோர்ட் பண்ண முடியும், பட் ஒரு ஈரான் கண்ட்ரால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் வந்துட்டு கேள்வியே. ஏன்னா மற்றவங்க வந்து பார்க்குறப்போ ஒரு ஹீரோ வந்து ஈரான் கண்ட்ரா தானே. ஸோ அதனால இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் இன்னொரு இடத்துல சேர்றதுக்காக ட்ரை பண்ணுறான். அவனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலில் வந்துட்டு அவனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சேர்றதுக்காக அவன் வந்து முடிவு எடுத்துட்டான். அதே சமயத்தில் பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. அவருக்குமே இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் ஏதோ ஒரு இடத்துல சேர்றான், ஏதோ இடத்துல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போறான் அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சக்கப்புறம் ஜின்னோட பேசிட்டு இருப்பாரு. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீமன்ஸ் எல்லாம் கொள்றதுக்கு அசால்ட் டீமன் சொல்லி போறாங்க. அதே மாதிரி அந்த மைன், அதாவது ஜெம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு மைனிங் டீம் போறாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து இந்த செத்து போன டீமனை கலெக்ட் பண்றதுக்காக ரெக்கவரி டீமும் போறாங்க. இப்போதைக்கு உள்ள வந்து ஒரு அசால்ட் டீம் வந்து ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த ஹண்டர் சோய் தான் உள்ள இருப்பான். ஹண்டர் சோய் கூடயே வந்து ஒரு 9th எஸ்ராங் ஹண்டர் ஒருத்தர் இருப்பான். அண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 9th ஹண்டர், அதாவது 9th எஸ்ராங் ஹண்டரை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஸோ இவ தான் அவளா, ஸோ இவ ஆறாவே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் அந்த 9th எஸ்ராங் ஹண்டர் இருக்கால, அவளுமே வந்து ஒரு ஆறாவை ஃபீல் பண்ணுறா. இது வந்து ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டோட ஆறா மாதிரியே இருக்கே, ஒருவேளை அவர் தான் இங்கே வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி சுற்றி முட்டி பார்க்குறா. பட் அவள் இல்லை. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல இருக்கான். பட் இன்னமும் அவள் வந்து ஹீரோவை நோட்டீஸ் பண்ணலை. அண்ட் அடுத்ததான் வந்து மைனிங் டீம் தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இப்போ ஹீரோவை சுற்றி முடி பார்க்குறான். ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அசால்ட் டீம் வந்து பாஸ் தோக்கடிக்கவே இல்லை, ஜஸ்ட் அங்கே இருக்க டீமன்ஸை மட்டும் தோக்கடிச்சிட்டு வந்துட்டாங்க. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணி பார்க்குறான். அந்த பாஸ் ஒரு இடத்துல வந்து அந்த பாஸோட சென்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து வருது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது கண்டிப்பாக வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, ஒரு ஏ ரேங்க் பாஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத இன்னைக்கு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோ ஒருத்தன் இடிக்கிறான். இடிச்சோடனே வந்து நம்ம ஹீரோ ஒரு முறப்பா பாருங்க, அதுலேயே மிரண்டு போயிடுறான். சாரி சார், நீங்க உங்க வேலையை பாருங்க, மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஆனா அதே சமயத்துல நம்ம ஹீரோ வந்து சம வேகமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் பிசிக்கை பார்த்து எல்லாருமே வந்து இவன் கண்டிப்பா ஒரு ஈரங்கன்றதானா, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்து 1 மணி நேரம் பிரேக் கிடைக்குது, சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெளியே போறானுங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து நான் ஒர்க் பண்ணுவேன், நான் இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்க. சரி பார்த்து ரொம்ப தூரம் போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தலைவன் சொல்லிட்டு போறான்.
நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிப்பான். அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் டைம்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க கோடாலியே கீழே போட்டுருவான். உடனே திடுதிடுன்னு அந்த பாஸ் இருக்க இடத்துக்கு சரியான வேகத்தில் போய் இதான் அந்த பாஸ் இடமா, இதை மட்டும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும், ஹண்டர்ஸ் கில்டுக்கு ஒரு பெரிய இழப்பு வரும், பட் இருந்தாலும் இது நான் பண்ணி தான் ஆவேனே அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பான். அந்த கையில் கத்தியோட நின்றுட்டு இருப்பான். அண்ட் சடனாக பார்த்தா ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா பின்னாடி அந்த சாயின் நிற்கிறாங்க. டேய் நீ ஏடா இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.